ஹல்லேலூயா. உங்கள் யாவரையும் இந்த மாலை நேர வேத தியானத்துக்கு வரவேற்கிறதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை ஆராதிப்பதும், கர்த்தரை பாடுவதும், கர்த்தரை புகழ்வதும், நம்ம வாயார அவரை புகழ்றதும் அது நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். நம்ம வாய் பாக்கியமான வாய். தேவாதி தேவனை, உன்னதமான கர்த்தரை உயர்த்தி பாடுவது. ஆகவே எல்லாரும் சேர்ந்து என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள். எங்களோடு சேர்ந்து நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். தேங்க்யூ லார்ட். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் ஹல்லேலூயா ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் ஷபரகதுலரபா ஹல்லேலூயா. இயேசு என் பரிகாரி, அறிக்கையிடுங்க. இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, பரிகாரியே என் ஜீவி நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக உங்களுக்காக எஸ் லார்ட் நொறுக்கப்பட்டார். எந்த நோய்கள் யாவையுமே இன்ப இயேசு சுமந்து கார். எந்த நோய்கள் யாவையுமே விசுவாசத்தோடு இன்ப இயேசு சுமந்து தீர்த்தார். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாளெல்லாம். தேங்க்யூ லார்ட். வார்த்தைகள் என்ற மருந்து, காயங்கள் என்ற ஔஷதம். வார்த்தைகள் என்ற மருந்து, காயங்கள் என்ற ஔஷதம். இயேசு ரத்தம் பிசின் தைலமே என்னை நித்தம் சுகமாக்குமே. இயேசு ரத்தம் பிசின் தைலமே, தேங்க்யூ லார்ட், என்னை நித்தம் சுகமாக்குமே. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, ஷபரகதுலரபா நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம். ஆமென் ஆமென். பலவீனம் நீக்குகிறார், பலவானாய் மாற்றுகிறார். எஸ் லார்ட், எஸ் லார்ட். இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது பலவீனங்கள் நீங்குகிறது. இயேசுவின் நாமத்திலே சமானமாக பல வயதாக மாற்றுகிறார். கழுகுக்கு சமானமாக பல வயதாக மாற்றுகிறார். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. அப்பத்தையும் அப்பத்தையும் தண்ணீரையோ அனுதினம் ஆசீர்வதிப்பார். அப்பத்தையும் தண்ணீர்
ஷபரகதுலரமா ஆசீர்வதிப்பார், வியாதிகளை விலக்கிடுவார், வாழ்நாளை பூரணமாக்குவார், பூரணமாக்குவார், வியாதிகளை விலக்கிடுவார், வாழ்நாளை பூரணமாக்குவார். பூரணப்படுத்துகிறவர், பூரணப்படுத்துகிறவர். ஆமென். இயேசு என் பரிகார். எஸ் லார்ட். என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. எல்லாரும் சொல்லுங்க, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. ஹல்லேலூயா. நம்ம ஜீவனாலெல்லாம் அவர்தான் பரிகாரி, அவர்தான் வைத்தியர், அவர்தான் டாக்டர். ஹல்லேலூயா. என் ஜீவிய நாட்களெல்லாம் ஷபரபதுலரபரியா இன்ப ராஜா என் பரிகாரி, வியாதிகளை விலக்கிடுவார். சொல்லுங்க, வாழ்நாளை பூரணமாக்குவார். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, வியாதிகளை விலக்கிடுவார். ஷபரகதுலரபரியாந்தலரபோ வாழ்நாளை பூரணமாக்குவார். பூரணமாக்குகிற தேவன் நம்முடைய தேவன். வாழ்நாளை, ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறவர். விசுவாசிங்க அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்கள் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். எத்தனை வியாதிகள் பலவீனங்கள் வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். பாடலாம். வியாதிகளை விலக்கிடுவார், வாழ்நாளை பூரணமாக்குவார். ஷபரகதுலரபரியாந்தலரபோ வியாதிகளை விலக்கிடுவார். எஸ் லார்ட். வாழ்நாளை பூரணமாக்குவார். நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி. தேவகுமாரன் இயேசுவை தந்தார் நமக்காக நன்றி. உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே. எஸ் லார்ட். நன்றி. தேவகுமாரன் இயேசுவை தந்தார். பலவீனன் பலவான் என்று சொல்வான், தரித்திரன் செழித்திடுவான். தேவனின் செயலிதுவே நமக்கார். பலவீனன் பலவான் என்று சொல்வான், தரித்திரன் செழித்திடுவான். தேவனின் செயலிதுவே நமக்காய் நன்றி. பலவீனன் பலவான் என்று சொல்லுவான், தரித்திரனும் செழித்திடுவான். இது தேவனின் செயல். அவர் நமக்காக குமாரனை கொடுத்தபடியினால், இயேசு கிறிஸ்துவை ஒப்புக் கொடுத்தபடியினால், அந்த குமாரன் வந்து இரத்தத்தை சிந்தினபடியினால், அவருடைய உயிராயிருக்கிற இரத்தத்தை நமக்காக சிந்திருக்கிறார். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. உயிர், அந்த உயிர் இரத்தத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார். பாடுவோம். Thank you Lord.
நன்றி, உள்ளம் நிறைவுட நன்றி, பரிசுத்தரே நன்றி, தேவகுமாரன் இயேசுவை தந்தார் நன்றி, உள்ளம் நிறைவுட நன்றி, பரிசுத்தரே நன்றி, தேவகுமார் ஆமென் ஆமென் இயேசுவை தந்தார். பலவீனன் பலவான் என்று சொல்வான், தரித்திரன் செழித்திடுவான், தேவனின் செயலிதுவே நமக்காய். பலவீனன் பலவான் என்று சொல்வா சபரகதுலரமா, செழித்திடுவான், தேவனின் செயலிதுவே நமக்காய் நன்றி. Give thanks with a grateful heart, give thanks to the Holy One, give thanks because of given Jesus Christ His Son. Give thanks with a great, yes Lord, yes, give thanks to the Holy One, give thanks because His given Jesus Christ His Son. And now let the weak say I am strong, let the poor say I am rich because of what the Lord has done for us. And now let the weak say I am strong, let the poor say I am rich because of what the Lord has done for us. Give thanks. Hallelujah. Oh Rabba Shandere. அப்படியே கர்த்தரை ஆராதிப்போம். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை ஆராதனை ஆரா. Thank you Lord. ஆரா சபரமலரமனோ ஆராதனை 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 அன்பரேசுரா ஜனுக்கே ஆவியானதே. Yes Lord, அன்பர் உரபலரபஷே துரமலரபனி கதலரபா. Thank you Lord, thank you Lord, thank you Lord. கடைசியாய் ஆராதனை 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 ஆராதனை. Glory glory ஆராதனை ஆராதனை அன்பரேசுரா ஜனுக்கே ஆவியானதே
தேவனுக்கே glory. அன்பரே, thank you Lord. ஆவியான தேவனுக்கே சொல்லுங்க, அன்பரே சுரா ஷபபரகதுலரமாவியா தேவனுக்கே. Oh, we worship you, Holy Spirit. உம்மை ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. 1000-10,000 தூதர்களோடு இணைந்து we worship you, Lord. உமக்கு ஆராதனை, உமக்கு மகிமை. உமக்கு மகிமை செலுத்தும் போது உம்முடைய மகிமையினால் நீர் எங்களை நிரப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையினால் தேவாலயத்தை நிரப்பினது போல உம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளை நீர் நிரப்புகிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா பயத்திலிருந்தும் உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி விசுவாசம் உள்ளவர்களாய் நீர் மாற்றுகிறதற்காக நன்றி. தேவனுடைய மகிமையை உம்முடைய பிள்ளைகள் காணப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் இந்த தேவனுடைய மகிமையை காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லலாம். எபேசியர் நிருபத்தை நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு அற்புதமான அருமையான ஒரு நிருபம். நம்மை, நம்முடைய அடையாளத்தை, நம்முடைய ஆவிக்குரிய ஸ்தானத்தை, இவைகளெல்லாம் மிக அழகாக படம் பிடித்து காண்பிக்கிற ஒரு அற்புதமான ஒரு நிருபம். ஸோ 2ஆம் அதிகாரத்திலே நாம் இப்பொழுது இருக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசிக்கிறேன். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். 1-2 வாரங்களாக இந்த 2 வசனங்களிலிருந்தும் பல காரியங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய இரக்கத்தை குறித்து தியானித்தோம், தேவனுடைய அன்பை குறித்து தியானித்தோம். கடந்த வாரத்திலே தேவனுடைய கிருபையை தியானித்தோம். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை என்பது தகுதியற்ற ஒரு நபருக்கு நன்மை பெறுவதற்கு, தயவை பெறுவதற்கு, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எந்த தகுதியும் இல்லாத ஒரு நபருக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பது, அந்த தயவை கொடுப்பது, அந்த இரக்கத்தை காண்பிப்பது, தகுதியற்ற நபருக்கு நன்மை செய்வது, அதுதான் கிருபை. அதுதான் கிருபை. அது தேவன் தான் மனிதனுக்கு காண்பிக்க முடியும். தேவன் முழுக்க முழுக்க கிருபை உள்ளவராக இருக்கிறார். இந்த வேதாகமத்தை படிக்கும் பொழுது தேவனுடைய கிருபையை நினைத்தால் நம்முடைய கண்களில் கண்ணீர் வராமல் இருக்காது, வாயில துதி வராமல் இருக்காது. கிருபை உள்ளவர் நம்மேல் காண்பித்த கிருபையை நினைக்கும் பொழுது இன்னும் நாம் அதிகமாய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம், இன்னும் அதிகமாய் கர்த்தரை நெருங்குகிறோம், இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய காரியங்களிலே நாம் ஈடுபடுகிறோம். காரணம், அவர் நம்மேல் வைத்த கிருபை மகா பெரியது. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். பாவத்திலே மரித்து கிடந்த நம்மை, அக்கிரமத்திலே மரித்து கிடந்த நன்மை, ஒன்றுமே அறியாமல், கடவுளை பற்றி நினைக்காமல், இன்னும் சொல்லப்போனால் கடவுளையே எதிர்த்து, கடவுளையே அருமையானவர்களே பழித்து பேசி, கடவுளையே சபித்து கொண்டிருந்த மக்கள் மேலெல்லாம் கர்த்தர் கிருபை உள்ளவராய் இருந்து அவர்களை ரட்சித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய கிருபையை நம்ம கற்பனை பண்ணி அதை புரிந்து கொள்வது என்பது
ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினம். ஏன்னா அவ்வளவு ஆழமானது அந்த கிருபை, தேவனுடைய கிருபை. கிருபையின் ஆழங்களை போக போக, படிக்க படிக்க, தியானிக்க தியானிக்க, கர்த்தருக்குள்ள நெருங்க நெருங்க, கர்த்தரோடு பழக பழகதான் அந்த ஆழத்துக்கு நாம் போக முடியும். எவ்வளவு ஆழத்துக்கு போனாலும் இன்னும் ஆழமாய் கர்த்தர் நம்மை கொண்டு போவார். இன்னும் ஆழம் இருக்கிறது, இன்னும் அறிய வேண்டியது ஏராளம் இருக்கிறது. அவருடைய அன்பை புரிந்து கொள்வதற்கு ஏராளம் இருக்கிறது. அவருடைய தயவை புரிந்து கொள்வதற்கு ஏராளம் இருக்கிறது. தேவனுடைய தயவு, தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவன் நம்மேல் காண்பித்த இரக்கம், கிருபை. இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். இரக்கம், அன்பு, கிருபை, தயவு, இவைகளெல்லாம் மிக ஆழமான வார்த்தைகள் வேதத்தில். இன்றைக்கு அதில் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்டீர்கள். அந்த கிருபையை கர்த்தர் சொல்லும் பொழுது, அந்த கிருபை அளவிடப்பட முடியாத, கற்பனை கெட்டாத அந்த கிருபை உங்களை ரட்சித்தது என்றால், அந்த ரட்சிப்பு எவ்வளவு விலையேறப்பட்டது பாருங்க. அந்த ரட்சிப்பு எவ்வளவு முக்கியமானது. கிருபையினாலே ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவானால் அந்த ரட்சிப்பு எவ்வளவு விலையேறப்பட்டது பாருங்க. அது தேவனுடைய கிருபை. அவர் கிருபையை காண்பித்ததுனால தான் மனிதன் ரட்சிக்கப்படுகிறான். ரட்சிக்கப்பட்டோம், நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டோம். அப்படியானால் அந்த ரட்சிப்பு எவ்வளவு விலையேறப்பட்டது, அந்த ரட்சிப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. கிருபையை காண்பித்தாதான் ரட்சிக்க முடியும் என்ற நிலை இருந்த பொழுது, அவனை ரட்சிப்பதற்காக அவர் தம்முடைய கிருபையை காண்பித்தார். வேற எதை வச்சும் மனிதனை ரட்சிக்க முடியாது. வேற எதை கொண்டும் மனிதன் ரட்சிக்கப்பட முடியாது. only one thing that can save man, and that is the grace of God. ஒன்றே ஒன்றுதான் மனிதனை ரட்சிக்க முடியும், அது அவருடைய கிருபையை. அந்த கிருபையை தவிர வேற எதுவும் ரட்சிக்க முடியாது என்ற நிலை இருந்த பொழுது, அந்த கிருபையை கர்த்தர் காண்பித்தார். கிருபையை காண்பித்து கர்த்தர் மனிதனை ரட்சித்தார். ரட்சித்தார் ரொம்ப பெரிய வார்த்தை, ரொம்ப முக்கியமான வார்த்தை, ரொம்ப விலையேறப்பட்ட காரியம் அது. ரட்சிப்பு நமக்கு அது இலவசம். ரட்சிப்பை கர்த்தர் இலவசமாய் கொடுத்தார். Salvation is free, but it is not cheap. நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். ரட்சிப்பு என்பது இலவசமாக கொடுக்கப்பட்டதுனால அது ரொம்ப சீப்புன்னு நினைச்சிடக்கூடாது. மக்களுக்கு என்னன்னா, மக்களுடைய மைண்ட் செட் அப்படிதான் இருக்குது பாருங்க. மக்களுக்கு என்னன்னா, ரட்சிப்பு ஏதோ ஒன்று இலவசமாக கிடைச்சிட்டா அது சீப்பு. அது எந்த ஒரு காரியமும் ஃப்ரீனா அதை சீப் ஆக்கிடுறாங்க. அருமையானவர்களே, ஃப்ரீ தான், ரட்சிப்பு இலவசம். ஆனால் அது சீப் இல்லை, ரொம்ப மலிவானது இல்லை. நம்ம அதை விலை கொடுத்து வாங்கல. ஆனால் நமக்கு ரட்சிப்பு வரும்படியாக, நாம் ரட்சிக்கப்படும்படியாக கடவுள் கொடுத்த விலை மகா பெரியது என்பதை இந்த மாலை நேரத்திலே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அதுக்கு அவர் கொடுத்த விலை மகா பெரியது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது கற்பனை கெட்டாது. என்னத்தை விலையாக கொடுத்தார்? தன் உயிரை விலையாக கொடுத்தார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரை கிரயமாக கொடுத்து, விலையாக கொடுத்துதான் உங்களுக்கும் எனக்கும் அந்த ரட்சிப்பை அருமையானவர்களை அளித்திருக்கிறார். ஆகவே ரட்சிப்பை குறித்து கவனமுள்ளவர்களாக இருக்கணும். ரட்சிப்பை குறித்து அருமையானவர்களே அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ரட்சிப்பின் வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ரட்சிப்பு என்பது விலையேறப்பட்டது. ஒரு விலையேறப்பட்ட ஒரு சொத்தை கர்த்தர் நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். விலையேறப்பட்ட, விலை மதிக்க முடியாத, அருமையானவர்களே அதுக்கு விலையே கொடுக்க முடியாத ஒரு மாபெரும் சொத்து ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார். சீப்புன்னு நினைச்சிடாதீங்க, சீப்புன்னு நினைச்சிடாதீங்க. ஸோ ரட்சிப்பு என்பது மகா விலையேறப்பட்டது. ஆனால் அந்த ரட்சிப்பின் அனுபவம், இன்னைக்கு அதை குறித்து சில காரியங்களை சொல்ல போறேன். ரட்சிப்புனா என்னன்றதை நம்ம இன்றைக்கு புரிந்து கொள்ள போறோம். பேசிக்கா சில காரியங்களை ஆவியானவர் உங்களோடு பேசணும்னு என்னை உணர்த்தினார். பேசிக்கான அடிப்படையான சில காரியங்களை பேச வேண்டும் என்று ஆவியானவரால் உணர்த்தப்பட்டதுனால நான் பேசுகிறேன். ஏனென்றால் ரட்சிப்பின் அனுபவம்னா என்னன்னு புரியாமல் மக்கள் இருக்கிறார்கள். அநேக நேரங்களிலே
சபைகளிலே இருக்கிறார்கள், ஆலயங்களிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து ரட்சிப்பின் அனுபவம் என்னன்னு தெரியல, ரட்சிப்புனா என்னன்னு தெரியல. ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் மத்தியில் தான் அவர்களும் இருக்கிறார்கள். ஸோ இன்னைக்கு ரட்சிப்புனா என்ன, ரட்சிப்பு எவ்வளோ விலையேறப்பெற்றது, வாட் இஸ் சால்வேஷன் என்பதை சொல்ல போகிறேன். அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது எப்படின்னு சொல்ல போகிறேன். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவது எப்படி என்பதை நான் சொல்ல போகிறேன். ரட்சிப்புனா என்னன்றதை இன்னைக்கு கொஞ்சம் புரிந்து கொள்ள போகிறோம். நல்லா கவனிங்க. ஏன்னா நான் ஒரு போதகராய் இருக்கிறபடினாலே, சபையின் போதகராக இருக்கிறபடினாலே, பல இடங்களுக்கு நான் ஊழியத்துக்கு செல்கிறபடினாலே, பலரை சந்திக்கிறபடினாலே நான் பார்க்கிறேன், பல காரியங்களை நான் பார்க்கிறேன். ரட்சிப்பின் அனுபவம் எவ்வளவு பேருக்கு இருக்கிறது என்பதை நாம் இந்த நாட்களிலே சிந்தித்து பார்க்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அந்த ரியல் சால்வேஷனை பெற்றவர்கள் எத்தனை பேர் சர்ச்சுக்கு போகிறார்கள், எத்தனை பேர் ஆலயத்தில் கலந்து கொள்கிறார்கள் என்பது வேறு, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அதை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும்படி நான் விரும்புகிறேன். ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் சபைக்கு செல்வார்கள். நல்ல கவனிங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் சபைக்கு செல்வார்கள். ஆனால் சபைக்கு செல்லுகிறவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்களா என்பது அது ஒரு பெரிய கேள்வி. பாருங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் சபைக்கு போவார்கள் கண்டிப்பாக. ஏன்னா வேதம் சொல்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ ரட்சிக்கப்பட்டவர்கள் கண்டிப்பா சபையில் கலந்து கொள்வார்கள். அவர்கள் சபையில் அங்கத்தினர்களாக இருப்பார்கள். சபையோடு கூட சேர்ந்து காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை ஈடுபடுவார்கள். ஆனால் சபைக்கு செல்லுகிறவர்கள் எல்லாரும், ஆலயத்துக்கு செல்லுகிறவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்களா என்றால் அது ஒரு பெரிய கேள்விதான். ஏனென்றால் பலவிதமான காரணங்களுக்காக சபைகளுக்கு வருகிறவர்கள் இருக்கிறார்கள், சபைகளுக்கு செல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் பலவிதமான காரணங்கள். ஒரு சில காரியங்களை சொல்றேன் பாருங்க. மெஜாரிட்டி பீப்புள், பெரும்பான்மையான மக்கள் அஞ்ஞான பின்னணியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அற்புதம் வாழ்க்கையில் வேணும், ஏதோ ஒரு அற்புதம் வேணும். அந்த அற்புதத்துக்காக கர்த்தர்ட்ட வர்றாங்க, ஆண்டவர்கிட்ட வர்றாங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார், அதுவும் கிருபையினாலே, எல்லாம் கிருபை தான் பாருங்க. ஜெபத்தை கேட்டு, அது அவர்களுடைய ஜெபமோ ஊழியர்களுடைய ஜெபமோ அல்லது ஒரு நல்ல விசுவாசியுடைய யாரோ ஏதோ ஒரு ஜெபத்தை கேட்டு கிருபையினாலே அற்புதத்தை செய்கிறார். ஸோ அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்கள், அற்புதத்தை பெற்றுக்கொண்டு பலர் வந்து சர்ச்சுக்கே வராமல் கர்த்தரோடு இல்லாமல் போயிடுறாங்க. அற்புதத்தை மட்டும் வாங்கிட்டு போகிறவர்கள் உண்டு. அது ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம அதெல்லாம் கர்த்தர் கையில் தான் இருக்குது. ஆனால் அற்புதத்தை வாங்கின பிறகு, அற்புதத்தை ருசித்த பிறகு அவர்கள் தொடர்ந்து சபைக்கு வருகிறார்கள். என்ன நினைக்கிறாங்க, நம்மளும் எத்தனையோ இடத்துக்கு போய் பார்த்தோம், எங்கேயுமே இந்த அற்புதம் நமக்கு கிடைக்கல, நம்ம பல வருஷமாக முயற்சித்து இந்த அற்புதம் நமக்கு நடக்கலை, இந்த இயேசுநாதர் தான் நமக்கு இந்த அற்புதத்தை செஞ்சுட்டாரு, அதனால இனிமேல் பேசாமல் அவங்களுக்குள்ள ஒரு நன்றி உணர்வு மாதிரி, இவர் தான் செஞ்சார், இந்த கடவுள்கிட்டே போயிடுவோம் அப்படின்னு சர்ச்சுக்கு வந்துடுறாங்க. சர்ச்சுக்கு வருகிறார்கள், சபைக்கு வருகிறார்கள். அநேகர் அப்படியே வந்து சத்தியத்தை கேட்டு, வார்த்தைகளை கேட்டு, மனம் திரும்பி ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று அவர்கள் தொடர்ந்து ஆவியிலே வளர்கிறவர்கள் உண்டு, இல்லைன்னு மறுக்கல. ஆனால் எல்லாரும் அப்படி வருவதில்லை. சிலர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவ்வளோதான், அந்த அற்புதத்தை வாங்கி ஏதோ வந்துட்டோம், சர்ச்சுக்கு வந்துட்டோம், அவ்வளோதான், இனி இங்கே தான் வருவோம், ஆண்டவர்கிட்ட தான் இருப்போம், அந்த லெவல்லே இருக்கிறாங்க, அவ்வளோதான். அற்புதத்தை வாங்கினார்கள், சபைகளுக்கு சென்றார்கள், ஆனால் ரட்சிக்கப்பட்டார்களா, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றார்களா என்பது கேள்வி. இவங்க சபைக்கு தான் போய்கிட்டு இருக்கிறாங்க, இவர்கள் பழைய வணக்கங்கள் பழைய காரியங்கள்லாம் விட்டுட்டாங்கன்றது உண்மைதான், ஆனால் ரட்சிப்பின் அனுபவம் இருக்கிறதா என்பது கேள்வி. ரட்சிக்கப்பட்டாங்களா, தனிப்பட்ட விதத்திலே ரட்சிப்பின் அனுபவம் இவர்களுக்கு இருக்கிறதா? பாருங்க, இப்படி அற்புதத்துக்காக வருகிறவர்கள் உண்டு. சிலர் எதுக்கு வர்றாங்க அப்படின்னா, எப்படி அவங்க சபைக்கு போகிறார்கள், எப்படி அந்த தொடர்பு கிடைக்குதுன்னா, திருமணத்துக்காக, திருமணம் முடிக்கிறதுக்காக பையனோ பொண்ணோ
அவங்க கிறிஸ்தவங்களா, ரட்சிக்கப்பட்டவங்களா, சபைக்கு போகிறவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்கள கல்யாணம் பண்ணணுன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டாதான், நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தாதான், நீங்கள் சர்ச்சுக்கு வந்தால் தான் கல்யாணம் பண்ண முடியும்னு சொன்னோடனே இவங்க அந்த திருமணத்துக்காக சபைக்கு போவதும் திருமணத்துக்காக ஞானஸ்நானம் எடுப்பதும் உண்டு. அப்படியும் சிலர் இருக்கிறார்கள். அப்படி வந்து ஒரு சிலர் உண்மையாகவே கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழுகிறவர்கள் இருக்கிறார்கள். நான் அவர்களெல்லாம் பார்த்துருக்கிறேன். ஆனால் வெறும் திருமணத்துக்காக சபைக்கு வந்து திருமணத்துக்காக ஞானஸ்நானம் எடுத்ததில் பலர் அவங்க தொடர்ந்து சபைக்கு தான் வர்றாங்க. புருஷனுக்காக சபைக்கு வரலாம், அல்லது மனைவிக்காக சபைக்கு வரலாம், ஆலயங்களுக்கு போகலாம். ஆனால் உண்மையா ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? ரட்சிப்பின் அனுபவம் அவங்களுக்கு இருக்குதா என்றால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். பாருங்க, அப்படி சிலர் இருக்கிறார்கள். இப்படி இந்த நிலையில சிலர் ஆலயங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரம் இல்ல, சிலர் இருக்கிறாங்க பெற்றோருடைய கட்டாயத்துக்காக சபைக்கு போகிறவர்கள். பெற்றோர் கட்டாயப்படுத்துறதுனால சர்ச்சுக்கு போவாங்க. அவங்க சர்ச்சுக்கு ஒழுங்காக சர்ச்சுக்கு போவாங்க. வாலிப பிள்ளைகள், விசேஷமாக வாலிப பிள்ளைகள்லாம் பெற்றோர் கட்டாயப்படுத்துகிறாங்க. பெற்றோருடைய ஒரு ஒரு நிர்பந்தத்துக்காக சபைக்கு செல்கிறார்கள், ஆலயங்களுக்கு போகிறார்கள். ஆனால் ரட்சிப்பின் அனுபவம் இருக்குதா? அவங்களுக்கெல்லாம் ரட்சிப்பின் அனுபவம் இருக்குதான்றது கேள்வி, பெரிய கேள்வி. இன்னும் சிலர் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க பிறந்ததுலேருந்தே சர்ச்சுக்கு போகிறவங்களா இருப்பாங்க. ஒரு விசுவாசி வீட்டிலேயே பிறந்திருப்பாங்க, விசுவாசிக்கே பிறந்திருப்பாங்க. அவங்க பிறந்ததுலேருந்தே சபைக்கு குழந்தையாக இருந்தபோதே சபைக்கு போகிறவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகள் என்ன பண்ணிடுறாங்க, பெற்றோரே என்ன பண்ணிடுறாங்க, ஒரு 12 வயசு 14 வயசு ஆனோடனே, போ 12 வயசு ஆயிடுச்சு, 14 வயசு ஆயிடுச்சு, போய் ஞானஸ்நானம் எடுத்துரு ஓடு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அப்படி ஞானஸ்நானத்தை கொடுத்து, ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா ஞானஸ்நானம் எடுத்தால் தான் சர்டிஃபிகேட் கிடைக்கும், சர்டிஃபிகேட் கிடைச்சாதான் சர்ச்சில் கல்யாணம்லாம் நடத்த முடியும். இப்படிப்பட்ட காரணங்கள், இப்படிப்பட்ட நோக்கங்கள் இதெல்லாம் உள்ள வந்து, ஸோ பிறந்ததுலேருந்தே கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்ததுனாலேயே அவர்கள் சபைக்கு போகிறவர்களாக இருக்கிறார்கள். விசுவாசிகளுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், பாஸ்டருடைய பிள்ளைகளாக இருக்கலாம், இப்படி ஒரு ஊழியக்காரருடைய பிள்ளைகளாக இருக்கலாம், யாரோ. ஆனால் இவங்கெல்லாம் ஞானஸ்நானம் கூட எடுத்திருப்பாங்க. 12 வயசு 14 வயசு 16 வயசு ஆனோடனே போங்க ஞானஸ்நானம் எடுத்துருங்க அப்படின்னு ஞானஸ்நானம்லாம் எடுத்துருவாங்க. ஊழியர்களும் அவர்களும் ஒரு அளவு தான் பார்க்க முடியும், சர்ஃபேஸ் லெவலில் தான் பார்க்க முடியும். ஊழியர்கள் என்ன செய்ய முடியும், அவங்க கேட்பாங்க, மனம் திரும்பி இருக்கிறீங்களா, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா எல்லாம் கேட்பாங்க. அவங்களும் ஆமாம் ஆமான்னு எல்லாம் தலையெல்லாம் ஆட்டுவாங்க. ஸோ அதை வைத்து பெற்றோருடைய சாட்சியை வைத்து அவர்களும் ஞானஸ்நானம் கொடுத்துட்றாங்க, சபைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள், ஆலயங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு பெரிய கேள்வி, இப்படிப்பட்ட பலருடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே ரட்சிப்பின் அனுபவம் இருக்கிறதா? ரட்சிப்பின் அனுபவம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? இங்கே எழுதப்பட்ட கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள்னு சொல்லப்பட்டிருக்கே, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் இது எழுதப்பட்டிருக்கு. ரட்சிக்கப்பட்ட மக்களை பார்த்தா அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அவிசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட நிருபம் இல்லை, ரட்சிக்கப்பட்டு சபையில் இருக்கிற எபேசு சபையில் இருக்கிற விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறார். ஸோ இந்த ரட்சிப்பின் அனுபவம் இருக்குதா என்பதை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஒரு விதமான பெயர் அளவில் ஏதோ வந்து திருமணத்துக்காக பாருங்க, இப்போ விசுவாசிகள் பிள்ளைகள் வந்து வெறும் திருமணத்துக்காக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபைக்கு போகிற மக்கள், அவர்கள் அந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதனால அவங்களெல்லாம் சபைக்கு ஆராதனைக்கு போக வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். பாருங்க, அவங்கள பிடிச்சி இழுக்கணும், கட்டாயப்படுத்தணும், போ கிளம்பு சபைக்கு போ. பாருங்க,
அவங்களாம் ஞானஸ்தானம் எடுத்தவங்க தான். அவங்க ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, சர்ச்சில் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சபைக்கு போகிறது ஒரு வாஞ்சையா, ஒரு தாகமா. உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்போ உண்மையாக ரட்சிக்கப்பட்டவன்னா 10 மணிக்கு ஆராதனைனா 9:30 கிளம்புவாங்க. கர்த்தர் மேலே ஒரு தாகம், கர்த்தர் மேலே ஒரு வாஞ்சை, கர்த்தர் மேலே ஒரு பற்று, பாசம். அந்த உண்மையான ரட்சிப்பின் அனுபவத்தை தங்கள் வாழ்க்கையிலே உணர்ந்திருப்பார்களானால், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருப்பார்களானால், ஜெபத்திலும் வேதத்தை தியானிப்பதிலும் கர்த்தரோடு கூட நெருங்கி இருப்பதிலும் அவங்களுக்கு யாருமே சொல்ல வேண்டியதில்லை. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை, ரட்சிப்பின் அனுபவம் பெற்றவங்களுக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் இந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் வெறும் வேற மாதிரியான நோக்கங்களுக்காக சபைகளுக்கு போகிறவர்கள், அந்த ரட்சிக்கப்பட்டவர்களுடைய கூட்டத்துக்குள்ளே இருக்கிறவர்கள் பாருங்க, சிலர் பழைய பழக்க வழக்கங்களை விட்டுருக்க கூட மாட்டாங்க. ஆனால் ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, சபைக்கெல்லாம் போவாங்க. ஆனால் பழைய பழக்க வழக்கங்கள் இன்னும் உள்ளே கிடக்கும் பாருங்க, இன்னும் அவங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சபைக்கு போவாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிற கூட்டத்தில் இருப்பாங்க. நான் சொல்லுகிறேன், இதை கொஞ்சம் இந்த நாட்களிலே கவனிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். இந்த நம்ம பார்க்கிற இந்த நிருபத்திலே இந்த போதனையை இவர் போதிக்கிறார். பவுல் மூலமாக ஆவியானவர் போதிக்கிறபடினாலே, அதை பற்றி சொல்லுகிறபடினாலே நாம் அதை கொஞ்சம் ஆழமாய் சிந்திக்க வேண்டியது இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள், ஒருவேளை நீங்கள் உண்மையாகவே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருப்பீர்களானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் பெறாமல் இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு தான் பேச விரும்புகிறார். நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிப்புனா என்ன பாஸ்டர், ரட்சிக்கப்படுறதுனா என்ன, அதை குறித்து ஒரு சில காரியங்களை டீட்டெயிலாக இன்னைக்கு நான் கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். ரட்சிப்புனா என்ன? ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் விடுதலைன்னு அர்த்தம். ரட்சிப்பு பிளைன் மீனிங்கை இன்னைக்கு நான் சொல்கிறேன். மேலோட்டமாய் சில காரியங்களை நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். அடுத்த வாரத்தில் கொஞ்சம் ரட்சிப்பை குறித்து இன்னும் கொஞ்சம் ஆழமாய் சில காரியங்களை நான் போதிக்க விரும்புகிறேன். ரட்சிப்பு என்றால் விடுதலை என்ற அர்த்தம். அப்போ விடுதலைன்னு ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அடுத்த கேள்வி, எதிலிருந்து விடுதலை? எதிலிருந்து விடுதலை? நம்ம எல்லாருக்கும் தெரியும், பாவத்திலிருந்து விடுதலை. ஏன்னா அந்த 5வது வசனம் எபேசியர் 2:5 சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்படின்னா ரட்சிப்புன்னு சொல்லிட்டாலே பாவம் அதோடு தொடர்புடையது. பாவத்திலிருந்து ஒரு மனிதன் விடுவிக்கப்படுகிறான், பாவத்திலிருந்து ஒரு மனிதன் விடுதலையாக்கப்படுகிறான். ஸோ அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை ஒரு மனிதன் எப்படி பெற்றுக்கொள்கிறான், பாவத்திலிருந்து விடுதலையை எப்படி பெற்றுக்கொள்கிறான், அது எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்பதை ஒரு உதாரணத்தின் மூலமாக உங்களுக்கு காண்பிக்கும்படி விரும்புகிறேன். திருப்புவோம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். இந்த வார்த்தை, இந்த வியாதி இருக்குதே, பயங்கரமான வியாதி. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த குஷ்டரோகம் என்பது ரொம்ப மோசமான வியாதி. ஸோ கிட்டத்தட்ட பாவத்தோடு இதை சம்பந்தப்படுத்தலாம், குஷ்டரோகத்தை பாவத்தோடு சம்பந்தப்படுத்தலாம். குஷ்டரோகத்துக்கு இருக்கிற பல காரியங்கள் பாவத்துக்கும் ஒத்து போகிற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த பகுதியை எடுத்திருக்கிறேன். கவனிங்க, இந்த குஷ்டரோகம் இருக்குதே, பழைய ஏற்பாட்டில் குஷ்டரோகம் என்பது இட் வாஸ் இன்க்யூரபிள் டிசீஸ். இன்க்யூரபிள்னா என்ன? குணப்படுத்தவே முடியாது,
குஷ்டரோகத்தை குணப்படுத்த முடியாது, அதுக்கு சுகப்படுத்தவே முடியாது, எந்த மனுஷனும் சுகப்படுத்த முடியாது. அது ஒரு குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி. எந்த மனிதனும் அதை குணப்படுத்த முடியாது. அதுபோல மனிதனுக்குள் இருக்கிற பாவம் இருக்குதே, எல்லா மனிதனுக்குள்ளும் இருக்கிற அந்த பாவம் இருக்குதே, அந்த பாவத்தை தேவனை தவிர யாரும் குணப்படுத்த முடியாது. தேவனை தவிர யாரும் அந்த பாவத்திலிருந்து மனிதனுக்கு விடுதலை கொடுக்க முடியாது. அது ஒரு குணப்படுத்த முடியாத ஒன்று. பாவம் மனிதனால் குணப்படுத்த முடியாது. எந்த விஞ்ஞானியாலும் குணப்படுத்த முடியாது, எந்த டாக்டராலும் குணப்படுத்த முடியாது. எவரும் ஒரு மனிதனுக்கு பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்க முடியாது. குஷ்டரோகத்துக்கு எப்படி குணம் கிடையாதோ, சுகம் கிடையாதோ, அதுபோல பாவம் குணப்படுத்த முடியாத ஒன்று. மனிதனுக்குள் இருக்கிற பாவம், பாவத்துக்கு சுகமே கிடையாது. தேவன் ஒருத்தர் தான் பாவத்திலிருந்து மனிதனை விடுதலையாக்க முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டுமே பாவத்திலிருந்து மனிதனை விடுதலையாக்கக்கூடியவர். சோ குஷ்டம் எப்படி குணப்படுத்த முடியாதோ, பாவத்தை குணப்படுத்த முடியாது. இந்த குஷ்டரோகம் முதல்ல மனிதனுடைய சரீரத்துக்கு உள்ளே தான் ஆரம்பிக்குமா பாருங்க, கவனிங்க. அந்த குஷ்டரோகம் இருக்குதே, லெப்ரசி, மனிதனுக்கு உள்ளதான் ஆரம்பிக்குமா, அப்புறம் தான் வெளிப்படுமா, சரீரத்தில் வெளிப்பட ஆரம்பிக்குமா. இட் ஸ்டார்ட்ஸ் இன்சைட். லெப்ரசி ஸ்டார்ட்ஸ் இன்சைட். அதுபோல பாவம் மனிதனுடைய இருதயத்தில் தான் ஆரம்பிக்கிறது. இன்னும் சொல்ல போனா மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே குடிகொண்டிருக்கிறது பாவம். உள்ள இருக்குது, அதுக்கப்புறம் அது வெளிப்படுகிறது. கொஞ்சம் வயதுல வரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுகிறது, பாவத்தின் தன்மைகள் வெளிப்படுகிறது. நம்ம பாவத்தின் செயல்களை பார்த்துட்டு பாவம் பாவம்ன்றோம். அதெல்லாம் பாவம் கிடையாது. வெளியே தெரிகிறதெல்லாம் பாவம் கிடையாது. உண்மையான பாவம் இருதயத்துக்குள் இருக்கிறது, ரூட் உள்ளே. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றை பார்க்கிலும் மனுஷனுடைய இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. பயங்கரமான வார்த்தை, திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார் என்று ஆண்டவர் கேட்கிறார். இருதயம் தான் பயங்கர மோசமானது. இயேசு சொல்லுகிறார், மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகள் வெளிவரும். எல்லாம் ரூட் ஹார்ட், உள்ளதான் ஆரம்பிக்கிறது. மனிதனுடைய பாவம் உள்ளே இருக்கிறது, பாவத்தன்மை உள்ளே இருக்கிறது, இருதயத்துக்குள் இருக்கிறது. ஆகவே பாவத்தை டீல் பண்ணணும்னா வெளியே டீல் பண்றது இல்ல, மனிதனுடைய இருதயத்துக்குள்ள டீல் பண்ணணும், உள்ள டீல் பண்ணணும். அது மாத்திரம் இல்லை, இந்த குஷ்டரோகம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா அவயவங்களையும் அப்படியே மறத்து போக பண்ணிருமா பாருங்க. ஒரு உணர்ச்சியற்ற தன்மை ஆயிருமா, உணர்வற்ற தன்மை ஆயிருமா. அந்த அவயவங்கள் எல்லாம் உணர்வு இல்லாமல் போயிடுமா பாருங்க. குஷ்டரோகம் வந்துருச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த அவயவங்கள் எல்லாவற்றிலும் ஒரு ஒரு நம்னஸ், உணர்ச்சியற்ற தன்மை, மறத்து போகிறது. நான் சொல்லட்டுமா, அது மாதிரி தாங்க பாவம் மனிதனுடைய இருதயத்தை மறத்து போக பண்ணுகிறது. மனிதனுடைய இருதயத்தை கடினமாக்கி விடுகிறது. எந்த அளவுக்கு அது மறத்து போக பண்ணிருதுன்னா, எந்த அளவுக்கு கடினமாயிருதுன்னா, தான் பாவத்தில் இருக்கிறேன், தான் ஒரு பாவியா இருக்கிறேன்ற உணர்வே இல்லாம இருக்கிற மனுஷன். விளங்குதா உங்களுக்கு? மனிதன் தான் ஒரு பாவின்ற உணர்வே இல்லாமல் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தான் பாவத்துக்குள்ள கிடக்கிறேன்னு தெரியல அவனுக்கு. அந்த அளவு இருதயம் மறத்து போச்சு. சென்ஸே கிடையாது, நோ சென்ஸ். கிட்டத்தட்ட குஷ்டரோகிகளை அந்த காலத்தில் கிட்டத்தட்ட செத்தவர்களை போல தான் டீல் பண்ணுவாங்களாம். செத்தவர்களை போல டீல் பண்ணுவாங்களாம் பாருங்க. லிவிங் டெட், லிவிங் டெட். அவங்க உயிர் இருக்கும், ஆனா செத்தவங்கள மாதிரி இருப்பாங்க. அது மாதிரி தாங்க பாவத்தில் இருக்கிறவர்கள் மரித்தவர்களா இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடந்தீர்கள், மரித்தவர்களா இருந்தீர்கள் என்று எபேசியர் 2:1 சொல்லுகிறது. பாருங்க, குஷ்டத்துக்கும் பாவத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது பாருங்க.
அந்த தன்மைகள் இதில் இருக்குன்னு சொல்ல வரேன். குஷ்டரோகத்துக்கு இருக்கிற தன்மைகள், பாவத்துக்கு இருக்கிற தன்மைகள் அதுக்கு இருக்குது பாருங்க. மரித்து கிடந்தீர்களே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாதிரி அருமையானவர்களே, இந்த குஷ்டம் எந்த மனுஷனுக்கும் வரும். குஷ்டரோகம் என்கிற வியாதி எந்த மனிதனுக்கும் வரும். படித்தவன், படிக்காதவன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஆண், பெண், இந்த வித்தியாசமே கிடையாது. குஷ்டத்துக்கு பாரபட்சமே கிடையாது. அது மாதிரி பாவம் எந்த மனிதனிடத்திலும் இருக்கும். படித்த மனிதனிடத்திலும் இருக்கும், ரொம்ப நாகரிகம் உள்ள மனிதர்களிடத்திலும் இருக்கும், ரொம்ப கல்ச்சர்டு பீப்புள்கிட்டையும் பாவம் இருக்கும். பாவம் எல்லா மனிதனிடத்திலும் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் என்று வேதம் திட்டமாய் போதிக்கிறது. அது மாத்திரம் இல்ல, குஷ்டரோகம் இருக்குதே, ஒருத்தருக்கு குஷ்டரோகம் வந்துருச்சுன்னா அந்த காலத்தில் சமுதாயத்தை விட்டே ஒதுக்கிடுவாங்களாம் பாருங்க. விலக்கப்பட்டு விடுவார்கள். அவர்கள் மனிதர்களை விட்டு விலக்கப்படுவார்கள், ஒதுக்கிடுவாங்க. they cannot live in the community. அவர்கள் ஒதுக்கி வைக்கப்படுகிறவர்கள், அவர்களை பிரிச்சிருவாங்க குஷ்டரோகம் வந்துட்டா. மற்ற வியாதிகள்லாம் அப்படி கிடையாது. ஆனால் குஷ்டரோக வியாதி வந்துச்சா அவங்க உள்ள வாழ முடியாது. அவர்கள் தனியா பிரிக்கப்பட்ட ஒரு நிலைமையில வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதுபோலதான் பாவம் மனிதனை தேவனை விட்டு பிரித்து விட்டது. அவன் யாருக்காக படைக்கப்பட்டானோ, யாரால் படைக்கப்பட்டானோ அவரை விட்டே மனிதன் பிரிந்து கிடக்கிறான். பாவம், அதான் பாவம். இந்த பாவத்திலும் தான் கர்த்தர் மனிதனை ரட்சிக்கிறார். அதனால்தான் பாவத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறார். இவ்வளவு மோசமான, இவ்வளவு பயங்கரமான, இவ்வளவு கொடுமையான பாவத்திலிருந்து தான் மனிதன் ரட்சிக்கப்படுகிறான். ரட்சிப்புன்றது எவ்வளவு விலையேறப்பட்டதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா பாவம் எவ்வளவு கொடுமையானதுன்னு தெரியணும்ல. எந்த மாதிரியான பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்துக்கலாம் நமக்கு தெரியணும்ல. அதுக்குதான் பாவத்தை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். பாவம் பயங்கரமானது. ஒவ்வொரு நாளும் மனுஷன் தள்ளப்பட்டவனாக, புறக்கணிக்கப்பட்டவனாக, ஒதுக்கப்பட்டவனாக, பிரிக்கப்பட்டவனாக, அவன் சாகர வரைக்கும் அவ்விதமாய் ஊரை விட்டு தள்ளி வச்சு அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதுபோல பாவையா இருக்கிற மனிதன், பாவத்தில் இருக்கிற மனிதன் கடவுளை விட்டு பிரிக்கப்பட்டிருக்கிறான், தேவனை விட்டு பிரிக்கப்பட்டிருக்கிறான். இந்த பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சித்தார், ரட்சிக்கிறார். இந்த குஷ்டரோகம் ஒரு மனிதனுக்குள்ள வந்துருச்சுன்னா அருமையாலே அவனுடைய சரீரத்தையே உருக்கொலைச்சிருமா பாருங்க. அப்படியே உருக்கொலைச்சு சரீரம் முழுவதையும் மேலிருந்து கீழே வரைக்கும் உருக்குலைக்கப்பட்டவனாய் மாறி விடுகிறான் குஷ்டரோகம் வந்துருச்சுன்னா. அதுபோலவே பாவம் மனிதனுக்குள் இருந்த அந்த தேவனுடைய சாயலை உருக்குலைத்து விட்டது. தேவனுடைய சாயல் உருக்குலைக்கப்பட்டு விட்டது. பாவம் மனிதனை, ஆவி மனிதனை, தேவ சாயல், தேவ ரூபம், தேவ நீதி, தேவனுடைய பரிசுத்தம் எல்லாத்தையும் உருக்குலைச்சிருச்சு. இவ்வளவு பயங்கரமான பாவத்திலிருந்து தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் விடுதலை ஆக்கினார் என்கிற நற்செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அருமையானவர்களே, இதுதான் ரட்சிப்பு. இந்த பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வந்துட்டார். இந்த நம்மை உருக்குலைத்த, நமக்குள் இருந்த தேவனுடைய சாயலை உருக்குலைத்த இந்த பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி விட்டார். கவனிங்க, ஏன் குஷ்டரோகியை பற்றி எடுத்தேன்றதுக்கு காரணத்தை தான் இவ்வளோ நேரம் சொன்னேன். குஷ்டரோகம் என்பது பாவத்தோடு தொடர்புடைய, அல்லது குஷ்டரோகத்துக்கு இருக்கிற அதே தன்மை பாவத்துக்கும் இருக்கிறதுனால தான் அதை குறித்து நான் பேசி கொண்டிருக்கிறேன். சில காரியங்களை இந்த பகுதியிலிருந்து நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். மறுபடி வாசிப்போம். 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு பாருங்க, பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். பெரிய மனுஷன், பெரியாளு, ஊர்ல பெரியாளு, நாட்டில் பெரியாளு. ஆனால் அவனுக்கும் குஷ்டரோகம் இருந்தது. அது மாத்திரமல்ல, மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். பெரிய மனுஷன் மாத்திரம் இல்ல, ரொம்ப பயங்கர பராக்கிரமசாலி,
சரியான பராக்கிரமசாலி, இவன் படைத்தலைவன், இவன் ஒரு தளபதி, இவன் தலைமையில போனா ஜெயிக்காம வரமாட்டாங்க. அவ்வளவு பராக்கிரமசாலி, சரீரம் ரொம்ப பலமுள்ள சரீரம், அதான் பராக்கிரமசாலி. ஆனால் அவனுக்கும் குஷ்டரோகம், அவனுக்கும் குஷ்டரோகம். வேதம் சொல்லுகிறது எல்லாரும், யாரா இருந்தாலும் சரி, பெரிய மனுஷனோ பராக்கிரமசாலியோ, அவன் பலவீனனோ, அவன் யாரோ எவனோ, படித்தவனோ படிக்காதவனோ, உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ, எல்லாரும் பாவம் செய்து, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். அந்த இடத்திலிருந்து தான் கர்த்தர் நம்மை தூக்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மோசமான இடத்திலிருந்து தான் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். பாருங்க, பெரிய மனுஷன் மாத்திரமல்ல, பராக்கிரமசாலி, அவனுக்கே குஷ்டரோகம் வந்து விட்டது. அவன் குஷ்டரோகியாயிருந்தான். கவனியுங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் என்பது எந்த மனிதனுக்குள்ளும் இருக்கிறது. எந்த மனுஷன், அத்தனை பேருக்குள்ளையும் பாவம் குடிகொண்டிருக்கிறது. இப்போ 2வது வசனம், சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். ஒரு சின்ன பிள்ளையை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இவள் சிறைப்பிடிக்கப்பட்டு இங்கே வேலைக்கு சேர்ந்திருக்கிறா. இவன் வீட்டில் வேலைக்காரியா இருக்கிறா. பார்க்கிறா, நாகமானுடைய குஷ்டரோகத்தை பார்க்கிறா. பார்த்த உடனே அவருடைய உள்ளம், ஐயோ இந்த மனுஷன் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசி இடத்துல போனா எப்படியாவது சுகத்தை பெற்றுவாரேன்னு சொல்லி அவருடைய உள்ளம் ஏங்குகிறது. அதை சொல்லுகிறாள். இப்போ பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உங்க உள்ளம் ஏங்குதா? இந்த பாவத்துக்குள்ள இன்னும் கிடக்கிற மனிதன் எப்படியாவது அவரிடத்திலே போவாரானால், அவர் சொல்ற அவரிடத்தில் போவாரானால், அவரிடத்தில், எவரிடத்தில்? பழைய ஏற்பாட்டில் நாகமானுக்கு ஒரு தீர்க்கதரிசி, இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் பாவத்தில் இருக்கிற மனிதன் அவரிடத்திற்கு போக வேண்டும். அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. சிலுவை மரத்திலே எல்லாருடைய பாவத்தையும் தன்மேல் சுமந்து கொண்டு எல்லாருக்கும் பரிகாரமாக இருக்கிற இயேசுவினிடத்திலே போக வேண்டும். இயேசுவினிடத்தில் போனால் பாவம் மன்னிக்கப்படும். இயேசுவினிடத்தில் போனால் பாவம் விமோசனம் கிடைக்கும். இயேசுவினிடத்தில் போனால் பாவத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார் என்று சொல்லுகிறோமா? நமக்கு தெரிந்தவர்கள், நமக்கு உறவினர்கள், நமக்கு பக்கத்து வீட்டுக்காரர்கள், நம்மோடு தொடர்பில் இருக்கிறவர்கள், ஆனால் இன்னும் பாவத்துக்குள்ளே கிடக்கிறவர்கள், இன்னும் அந்த குஷ்டரோகத்துக்குள்ளே கிடக்கிறவர்கள், பாவம் என்கிற குஷ்டத்தினாலே, பாவம் என்கிற அந்த வியாதியினாலே அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறவர்கள். பாருங்க, குஷ்டம் ஒரு மனிதனுக்கு வந்தால் அந்த சரீரம் அழிவுக்கு நேராய் போக ஆரம்பித்து விடும். அதுபோல பாவம் ஒரு மனிதனுக்குள்ளே வந்தால் ஆவி அழிவுக்கு நேராய் போக ஆரம்பித்து விடும். ஆகவே அப்படிப்பட்ட மக்களை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு எப்படியாவது இயேசு தேவை, இவர்கள் அவரிடத்தில் போகணுமே, அவரிடத்தில் அந்த சிலுவையின் இடத்துல போகணுமேன்னு சொல்லி அந்த சின்ன பிள்ளை ஒரு வார்த்தை சொன்ன, அவ்வளவுதான். ஒருவேளை நான் யோசித்து பார்க்கிறேன், இந்த சின்ன பிள்ளை சொல்லாமலே இருந்திருப்பாளானால், இந்த ஒரு சின்ன செய்தியை, இந்த ஒரு நல்ல செய்தியை அவ வாயை திறந்து சொல்லாம இருந்திருப்பானா, நாகமான் குஷ்டத்திலேயே செத்திருப்பான். குஷ்டத்திலேயே செத்திருப்பான். அவனுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருக்காது, அவனுக்கு ஒரு வாழ்வு கிடைச்சிருக்காது. அவனுக்கு வாழ்வு கிடைக்கிறதுக்காகவே கர்த்தர் இந்த சின்ன பிள்ளைய அங்க கொண்டு போய் வைத்திருந்தார். நான் சொல்றேன், யாருக்கோ வாழ்வு கிடைக்கும்படியாகத்தான் கர்த்தர் உங்களை அங்கே வைத்திருக்கிறார், அந்த ஊர்ல வைத்திருக்கிறார், அந்த தெருவில் வைத்திருக்கிறார். யாரையோ ரட்சிப்புக்குள்ள நடத்தும்படி, யாரையோ கர்த்தருடைய அந்த விடுதலையை அனுபவிக்க வைக்கும்படி கர்த்தர் உங்களை அங்கே வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. சொல்லாமலே இருந்திருப்பானோ இப்போ நாகமானுக்கு விடுதலை கிடைச்சிருக்காது. கவனிங்க 4வது வசனம், அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். அதாவது நாகமான் போய் சீரிய நாட்டினுடைய ராஜா கிட்ட சொல்றான். அவன் தான் இவனுக்கு ஆண்டவன். சீரிய நாட்டினுடைய ராஜா கிட்ட போய் இந்த மாதிரி சொல்றான்னா என்ன அர்த்தம்? ராஜா கிட்ட போய் சொல்றான்னா என்ன அர்த்தம்? இவன் குஷ்டரோகத்திலிருந்து எப்படியாவது விடுதலை வேணும்னு ஏங்குகிறான்.
அந்த இஸ்ரவேல் தேசத்துல போய் அந்த தீர்க்கதரிசியின் இடத்துல போய் எப்படியாவது அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளணும்னு இவன் ஏங்குகிறான். ஏங்குகிறதுக்கு காரணம் தான் ஒரு குஷ்டரோகி என்பதை அறிந்திருந்தான், உணர்ந்திருந்தான். அப்போ ரட்சிப்பு வேணும்னா மனிதன் தான் பாவி என்பதை முதலாவது உணர வேண்டும். தான் ஒரு பாவின்றத உணரணும். அதுக்கு தான் கர்த்தர் அவனை உயிர்ப்பிக்கிறார். கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார்னு படித்தோம் இல்லையா? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை கர்த்தர் உயிர்ப்பித்தார்னு படிக்கிறோம் இல்லையா? அந்த உயிர்ப்பிப்பு வந்த உடனே மனிதனுக்குள்ள என்ன ஏற்படுதுன்னா, ஐயோ நான் பாவத்தில் இருக்கிறேன் என்கிற உணர்வு, நான் ஒரு பாவி என்ற உணர்வு. எத்தனையோ முறை கர்த்தர் உயிர்ப்பித்தும், எத்தனையோ முறை கர்த்தர் பேசியும், எத்தனையோ முறை கர்த்தர் உணர்த்துவித்தும் இன்னும் அநேகருடைய இருதயம் கடினப்பட்டு கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, உலகத்தில் இன்னும் தாங்கள் ஒரு பாவி என்று உணர்வதில்லை. நான் ஒரு பாவி என்ற உணர்வு வந்தாதான் அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு சால்வேஷன். ரட்சிப்புக்கு முதல் படி தான் பாவி என்பதை உணர்வது. நான் ஒரு பாவி என்பதை உணர வேண்டும். மிக 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 முக்கியம். இது சர்ச்சுக்கு அப்படியே நான் எல்லாரும் போனாங்க, நானும் கூட போயிட்டேன். நானும் சர்ச்சில் போய் ஞானசானம் எடுக்க சொன்னாங்க, எடுத்துட்டேன். இல்லை 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 இல்லை. முதல் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் சால்வேஷன் இஸ் recognizing or realizing that I am a sinner. நான் ஒரு பாவி என்பதை அங்கீகரிப்பது, நான் ஒரு பாவி என்பதை ஒத்துக்கொள்வது, நான் ஒரு பாவி என்பதை உணர்வது. அந்த உணர்வு வந்துருச்சுன்னா, ஐயோ நான் விடுதலை அடையணுமே. அது இஸ்ரவேல் தேசமோ, அது தீர்க்கதரிசியோ, அது எங்கேயோ, எங்க போகணும், எங்கனாலும் போய் நான் விடுதலை ஆகணுமே என்ற அந்த ஏக்கம் உள்ள வந்துடும். பாருங்க, இன்றைக்கு ஆலயங்களுக்கு போகிற, சபைகளுக்கு போகிற பல காரணங்கள், ஆரம்பத்தில் சொன்ன எத்தனையோ காரணங்களுக்காக போகிறார்கள். அற்புதத்துக்காக போறாங்க. கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். அற்புதத்தை செய்வதனுடைய நோக்கம், கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வதனுடைய நோக்கம் உங்களை மனம் திரும்ப வைக்கும்படி, உங்களை ரட்சிக்க வைக்கும்படி, உங்களை தம்முடைய பிள்ளையாக மாற்றும்படி, உங்களுக்குள்ளே ஒரு உணர்வை கொடுக்கும்படி. பாருங்க, அற்புதத்தை கொடுத்து உயிர்ப்பிக்கிறார். அற்புதம் என்பது, பாருங்க, அற்புதம் என்பது மனிதனை உயிர்ப்பிக்கிற வழியில அது ஒண்ணு மனிதனை உயிர்ப்பிக்கிறார். செத்து கிடக்கிற மனுஷனை உயிர்ப்பிக்கிறார். அவனுக்கு ஒரு சென்ஸ் வர ஆரம்பிக்குது. பாருங்க, ஐயோ இவர் அற்புதம் செஞ்சிருக்கிறாரே, இவர் யார், இவர்கிட்ட என்ன இருக்கிறது என்பதை கேள்வி கேட்டு யோசித்து, இவர் என்னை ரட்சிக்கிறார், என்னை பாவத்திலிருந்து ரட்சிக்கிறார்னா அந்த ரட்சிப்பை நான் பெற வேண்டும் என்கிற இடத்துக்கு வரணும். அற்புதத்தை பற்றி சர்ச்சுக்கு வர்றது இல்லை. நல்லது நல்லது, சர்ச்சுக்கு வாங்க, சர்ச்சுக்கு வரணும், சர்ச்சுக்கு போங்க, நீங்க இருக்கிற இடங்கள்ல சபைகளுக்கு போங்க. ஆனால் have you been saved? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? சபைக்கு போகிறீர்களா? இல்ல, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? பாவத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டேன் என்று சொல்ல முடியுமா? அப்போ அதுக்கு முதல்ல நான் ஒரு குஷ்டரோகின்னு உணரணும், நான் ஒரு பாவின்னு உணரணும். பாருங்க, அந்த உணர்வு ரொம்ப முக்கியம். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை நம்ம ஒத்துக்கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும். எஸ், ஐ அம் a sinner. இவனுக்கு, நாகமானுக்கு அந்த எப்படியாவது எனக்கு சுகம் வேணும், ஏன்னா நான் குஷ்டரோகி. ஆகவே இப்போ சீரியாவின் ராஜா என்ன பண்றான் பாருங்க, 5வது வசனம். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். போகும்போதே நிறைய பொண்ணு வெள்ளி எல்லாம் எடுத்துட்டு போறான். இவனுக்கு என்னன்னா, இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்து சுகத்தை வாங்கிட்டு வந்துடணும். கவனிங்க, எந்த பணமும், எந்த பொண்ணும், எந்த வெள்ளியும் ஒரு மனிதனை பாவத்திலிருந்து மீட்க முடியாது. தப்பான வழியில போகக்கூடாது. பாவின்னு உணர்ந்தது சரி, ரட்சிப்பு வேணும்னு தெரிகிறது சரி, ஆனால் அந்த ரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொள்ள போறோம்? பொண்ணை கொடுத்து, வெள்ளியை கொடுத்து, பணத்தை கொடுத்து, நான் ஊர்லயே நான் தான் பணக்காரன், எனக்கு இவ்வளவு பணத்தை கொடுக்குறேன், ரட்சிப்பை கொடுங்க,
குப்பை. ரட்சிப்புக்கு முன்னால நம்முடைய பணம் எல்லாம் குப்பை. இவன் அப்படி யோசிச்சுட்டான் பாருங்க. குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை, இவன் வந்து குஷ்டரோகத்திலிருந்து விடுதலைக்கு தான் வர்றான். ஆனால் நான் மக்களுடைய மனதை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், மக்களுடைய மைண்ட் செட்டை நான் பேசிக் கொண்டிருக்கேன். அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் வச்சு, என்கிட்ட இருக்கிற பொண்ணு வெள்ளியை வச்சு முடியாது. எந்த பணத்தை வச்சு ரட்சிப்பை வாங்க முடியாது, எந்த பொண்ணையும் வச்சு ரட்சிப்பை வாங்க முடியாது. ரட்சிப்பு இலவசம். ஏன் இலவசம்னா, எவ்வளவு கொடுத்தாலும் வாங்க முடியாதுன்றதுனால அது இலவசம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு பொண்ணை கொடுத்தாலும் ரட்சிப்பை வாங்க முடியாது என்பதால் தான் அதை கர்த்தர் இலவசமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். இங்க பாருங்க, இவனுடைய மைண்ட் செட் ராங் மைண்ட் செட், தவறான மைண்ட் செட். ரட்சிப்பை இப்படி வாங்க முடியாது. மக்கள் இப்படி நினைக்கிறாங்க பாருங்க. எதையாவது சம்பாதிச்சல், ரட்சிப்பை சம்பாதிக்கலாம். ரட்சிப்பை you cannot earn salvation, you have to receive salvation. நீங்கள் ரட்சிப்பை அப்படியே ஏற்றுக்கொள்ளதான் முடியுமே தவிர, பெற்றுக்கொள்ளதான் முடியுமே தவிர அதை சம்பாதிக்க முடியாது. இவன் பொண்ணை கொடுத்து வெளியே கொடுத்து பண்ணலான்னு நினைச்சிட்டு 6வது வசனம், இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. அந்த சிறிய நாட்டு ராஜா இஸ்ரவேலின் ராஜா கிட்ட எழுதி கொடுத்துருக்கிறான். இந்த மாதிரி என்கிட்ட வேலை செய்கிற ஒருத்தன் வர்றான், அவன் வந்து குஷ்டரோகம் நீக்கணும், அதனால உங்ககிட்ட அனுப்புறேன் அப்படின்னு நிருபத்தை எழுதி கொடுக்குறான். இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். கவனிங்க, இவன் தவறான நபரிடத்திலே போய் இவன் வந்து குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை பெற்றலான்ட்டு போறான். கவனிங்க, ராஜாவா இருந்தாலும் பாவத்திலிருந்து விடுதலையை உனக்கு கொடுக்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ராஜாவும் எந்த மனிதனுக்கும் பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்க முடியாது. ராஜாவா இருக்கலாம், பெரிய மனிதனா இருக்கலாம், ஆனால் தவறான நபர், அந்த நபர்கிட்ட போய் ரட்சிப்பை வாங்க முடியாது. எந்த பிஷப்பும் ரட்சிப்பை கொடுக்க முடியாது, எந்த பாஸ்டரும் ரட்சிப்பை கொடுக்க முடியாது, எந்த பிரசங்கியாரும் மனிதனுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியாது, எந்த சுவிசேஷகரும் ரட்சிப்பை கொடுக்க முடியாது, எந்த தீர்க்கதரிசியும் மனிதனுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியாது. ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய ஒரே ஒருவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டுமே. இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. வானத்துக்கு கீழே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் உன்னை ரட்சிக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே முதலாவது நான் ஒரு பாவி என்பதை ஒத்துக்கொள்ளணும். நான் பாவி, எனக்குள்ளே பாவம் இருக்கிறது என்கிறத ஒத்துக்கொள்ளணும். ரட்சிப்பினுடைய முதல் ஸ்டெப். சபைக்கு செல்லுகிற அநேகர் அந்த இடத்துக்கே நிறைய பேர் வரல. சபைக்கெல்லாம் போவாங்க, ஆராதனைக்கெல்லாம் போவாங்க, ஆனா வாழ்க்கை முழுவதும் குழப்பத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் ரட்சிப்பின் அனுபவம் தனிப்பட்ட விதத்தில் இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவரே நான் ஒரு பாவி என்பதை அங்கீகரிக்கும்படி கர்த்தர் உன்னை உயிர்ப்பித்திருக்கிறார். இந்த ஒரு சென்ஸை கர்த்தர் எத்தனையோ முறை உனக்கு கொடுத்தார். அதெல்லாம் நீ அசட்டை பண்ணிட்ட. அந்த மனசாட்சி உன்னை உறுத்தும் பொழுது, மனசாட்சியின் மூலமாய் உனக்கு ஒரு உணர்த்துதலை கொடுக்கும் பொழுது அதை அல்ல தள்ளி விட்டாய். இன்னைக்கு மறுபடி கர்த்தர் பேசுகிறார். மறுபடி உங்களோடு கர்த்தர் இடைபடும்படி விரும்புகிறார். இப்போ தவறான ஆளுகிட்ட போகக்கூடாது. ரட்சிப்பு வேணும்னா இயேசுவின் இடத்துல மட்டுமே, இயேசு கிறிஸ்து மாத்திரமே அதற்கு பரிகாரம் செலுத்தியவர். இயேசு கிறிஸ்து மாத்திரமே பாவத்துக்கு பரிகாரி. இயேசு கிறிஸ்து ராஜா கிட்ட போறதில்ல. இங்க பாருங்க, நாகமான் ராஜா கிட்ட போறதில்லை, தீர்க்கதரிசிகிட்டே போக வேண்டும். தீர்க்கதரிசியின் இடத்துல தான் இவனுக்கு சுகம் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், பாவத்துக்கு சுகம், பாவத்துக்கு விடுதலை ராஜா கிட்ட இல்லை, எந்த பெரிய மனிதனிடத்திலும் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் மட்டுமே இருக்கிறது. உங்களுக்காக இரத்தம் சிந்தி, உங்களுக்காக ஜீவனை கொடுத்து, உங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் மட்டுமே ரட்சிப்பு இருக்கிறது என்பதை ஆழமாய் நீங்கள் மனதிலே பதிக்க வேண்டும். வாலிப பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், நீங்க சபைக்கு போய் கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை பெற்றோருடைய கட்டாயத்துக்கு போயிருக்கலாம், பெற்றோர் சொன்னதுனால ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம்.
ஆனா do you know that you are a sinner? நீ ஒரு பாவின்றதை ஒத்துக்கொண்டு, ஆண்டவரே என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும் என்று நீ இயேசு இடத்துல கேட்டிருக்கிறாயா? இயேசு ஒருவரே அந்த பாவத்துக்கு பரிகாரின்னு உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? do you know that? do you know that? இயேசு கிறிஸ்துவினிடத்திலே உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாயா? பாருங்க 8வது வசனம். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானேன்? அவன் என்னிடத்தில் வந்து எலிசா பேசுறாரு பாருங்க, தேவனுடைய மனுஷன் பேசுறாரு. அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அவன் என்னிடத்தில் வரட்டும், அவன் என்னிடத்தில் வரட்டும். இயேசுவும் அப்படிதான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஜனங்களை எல்லாம் கூப்பிடுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அந்த பாவ பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். என்னிடத்தில் தான் ரட்சிப்பு உண்டு, என்னிடத்தில் தான் பாவ விமோச்சனம் உண்டு, என்னிடத்தில் தான் பாவத்துக்கான விடுதலை உண்டு. நோ மேன் ஆன் திஸ் எர்த், எந்த மனிதனும், எந்த ஊழியக்காரரும், எந்த குருவும், எவரும் மனிதனுக்கு பாவத்தை மன்னிக்க முடியாது, மனிதனுடைய பாவத்தை ரட்சிக்க முடியாது, பாவத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுக்க முடியாது. தெரிந்து கொள்ளுங்கள், என்னிடத்தில் அவன் கர்த்தர் அன்பாய் கூப்பிடுகிறார். எலிசா அன்னைக்கு நாகமான கூப்பிட்டது போல இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூப்பிடுகிறார். அன்பின் தொனி, அன்பின் கரம் இந்த நாளிலே உங்களை பார்த்து கூப்பிடுகிறது. இந்த நாளிலே அந்த அன்பின் தெய்வம் உங்களை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள் சொல்லி அனுப்பினான். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். வந்துட்டான். இன்னும் சொல்ல, மனம் திரும்பினான். மனம் திரும்பி, அருமையானவர்களே, எலிசா கிட்ட வர்றான். ரட்சிக்கப்படணும்னா மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். இதுவரைக்கும் யார் யாரையோ பார்த்து கொண்டிருந்த உன்னுடைய மனம், எதையோ பார்த்து கொண்டிருந்த மனம், எந்தெந்த பாவத்துக்குள்ளேயோ கிடந்த உன்னுடைய மனம், இப்பொழுது மனம் திரும்பி கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். அவன் எலிசாவினிடத்தில் வந்தது போல உன்னுடைய மனம் திரும்பி கிறிஸ்துவினிடத்தில் நீ வர வேண்டும். மனம் திரும்புதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரட்சிக்கப்பட வேண்டுமானால் மனிதன் மனம் திரும்ப வேண்டும். ஒரு மனம் திரும்புதல் என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு ஃபுல் டர்ன் என்று சொல்லுகிறார்கள். முழுவதுமாய் திரும்புதல். இதுவரைக்கும் இருளுக்குள் கடந்த மனிதன், இதுவரைக்கும் பாவ சந்தோஷத்துக்குள் கடந்த மனிதன், இதுவரைக்கும் உலகத்துக்குள் கடந்த மனிதன், இதுவரை மாம்சத்துக்குள்ள கடந்த மனிதன், ஒரு ஃபுல் டர்ன் டுவர்ட்ஸ் கிரைஸ்ட். ஒரு முழு திரும்பணும், இயேசுவின் பக்கம் திரும்பணும். அதான் மனம் திரும்புதல். முழுவதுமாய். இப்ப கிறிஸ்துவை தவிர எனக்கு வேற வழியே கிடையாது, கிறிஸ்து ஒருவரே என் பாவத்தை மன்னித்து என்னை ரட்சிக்கிறவர் என்று அந்த விதத்திலே மனம் திரும்பு. இயேசு அதனாலதான் பிரசங்கம் பண்ணார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. யோவான் ஸ்நானன் பிரசங்கம் பண்ணார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. பேதுரு பிரசங்கம் பண்ணார், நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். பாருங்க, மனம் திரும்பாமலே அநேகர் ஞானஸ்நானம் கூட பெற்றுறாங்க. இதெல்லாம் சபைகளில் நடக்குது பாருங்க. உலகத்தில் மனம் திரும்புதல் இல்லை. மனம் திரும்ப பலவிதமான காரணங்களுக்காக மக்கள் எடுத்து விடுகிறார்கள். அருமையால, இப்போ ஒன்றும் கெட்டு போகல. கர்த்தர் அன்பின் தேவனோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை வேற நோக்கங்களோடு, வேறு விதமான காரணங்களோடு நீ கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் கர்த்தர் சொல்கிறார், ரட்சிப்பின் அனுபவத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் அனுபவம் உனக்கு தேவை. நீ அங்கதான் சுத்தமாக வேண்டும். அந்த குஷ்டரோகம் நீங்க வேண்டும். பாவம் என்கிற குஷ்டரோகம் நீங்கணும். அதை உள்ள வச்சுக்கிட்டே சர்ச்சுக்கு போய்கிட்டு இருந்தா போதாது. குஷ்டரோகத்தை வைத்துக்கொண்டே அருமையாலே ஞானஸ்நானம் எடுத்தால் போதாது. குஷ்டரோகத்தை வச்சுக்கிட்டே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. அது கழுவப்பட வேண்டும், கழுவப்பட வேண்டும். மனம் திரும்புங்கள். வருகிறான். 10வது வசனம். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான்.
எலிசா சொல்றாரு, இவன் வந்தோடனே உன் குஷ்டரோகம் நீங்கணும்னா இந்த யோர்தான் நதியில போய் 7 தரம் முங்கி எந்திரிப்பான்றார். ஸ்நானம் பண்ணுனா மூழ்கி எலும்பு. மூழ்கி எழும்புனா நீ உனக்கு சுகமாயிடும். இவனுக்கு விளங்கவே இல்லை பாருங்க. நாகமானுக்கு எலிசா சொன்னது விளங்கவே இல்லை, புரியவே இல்லை. என்னடா நான் எத்தனை வருஷமா நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன், இவன் போய் ஏதோ ஒரு நதியில் முங்கி எந்திரிச்சிட்டு போ உனக்கு சுகமாயிருன்றான். இவன் என்ன எதிர்பார்த்தான்னா, இவர் அங்கேருந்து எழும்பி வந்து அவர் கையை வச்சு என் சரீரத்தெல்லாம் தொட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் தடை விட்டு அதை பண்ணி இதை பண்ணி என்னையை அதை இதை பண்ண வச்சு இவர் 2 மந்திரத்தை ஓதி அப்படி பண்ணி இப்படி பண்ணி, இவன் இப்படிலாம் நினைக்கிறான், யோசிக்கிறான், சிந்திக்கிறான். மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு பலவிதமான கிரியைகள் பண்ணி, அந்த கிரியை பண்ணி இந்த கிரியை பண்ணி அதை செஞ்சு இதை செஞ்சு அங்கே போய் இங்கே போய் ஏதாவது ஒன்று பண்ணி அந்த ரட்சிப்பை அடைஞ்சிடலாமான்னு மனிதன் அந்த ரட்சிப்புக்காக, அந்த பாவ விமோச்சனத்துக்காக, அந்த பாவ விடுதலைக்காக இவனுடைய கிரியைகளை நம்புகிறான். ஒன்று இவன் கிரியை பண்ணணும், அல்லது இவன் சார்பா வேற யாராவது கிரியை பண்ணணும். இந்த நாகமான் என்ன நினைச்சான்னா, என் சார்பா இந்த எலிசா ஏதாவது பண்ணா நல்லா இருக்குமே, ஒண்ணுமே பண்ணாம போய் அங்க போய் ஸ்நானம் பண்ணிட்டு போன்றானே, ஒண்ணுமே விளங்கல, மைண்டுக்கு விளங்கல. அதுபோல நான் இயேசு இடத்துல வரும்பொழுது, பாவம் விடுதலை ஆகிறதுக்கு இயேசு இடத்துல வரும்பொழுது, இயேசுநாதர் ஏதாவது நம்மளை பண்ண சொல்லுவார், ஏதாவது செய்ய சொல்லுவார். அதை செஞ்சா இதை செஞ்சா பாவ விமோசனம், எதையும் செய்ய சொல்லல. இயேசு என்ன செய்ய சொல்லுகிறார்? விசுவாசி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். சிம்பிள் சிம்பிள். பிரச்சனை என்னன்னா, சிம்பிளா இருந்தா மக்களுக்கு அது ரொம்ப ஏற்கிற மாதிரி இல்லை. சிம்பிளா இருக்கக்கூடாது, கொஞ்சம் கடினமாக்கணும், கொஞ்சம் கஷ்டமாக்கணும். ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு நான் அப்படி பண்ணி இப்படி பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி ரட்சிக்கப்பட்டேன். எதையும் பண்ணாலும் ரட்சிக்கப்பட முடியாது. ஒன்னே ஒண்ணுதான் உங்களை ரட்சிக்க போகிறது, விசுவாசிக்க வேண்டும். நான் சொல்லுகிறேன், நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் கிரியை செஞ்சு ஒண்ணு முடியாது. உங்கள் கிரியைகள் உங்களை ரட்சிக்காது, உங்களுடைய தான தர்மங்கள் உங்களை ரட்சிக்காது, உங்களுடைய நற்கிரியைகள் உங்களை ரட்சிக்காது, உங்களுடைய பாரம்பரியங்கள் உங்களை ரட்சிக்காது, உங்களுடைய பக்தி முறைகள் உங்களை ரட்சிக்காது, பக்தி வாழ்க்கை உங்களை ரட்சிக்காது. இயேசு கிறிஸ்து கொடுத்த கல்வாரி சிலுவையின் தியாகம் தான் உங்களை ரட்சிக்க போகிறது. இப்ப நீங்க ரட்சிக்கப்படுறதுக்காக எல்லா கிரியைகளையும் இயேசு கல்வாரி சிலுவையிலே 2020 ஆண்டுகளுக்கு முன்பாக செய்து முடித்து விட்டார். பாவ விமோச்சனத்துக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அது எல்லாவற்றையும் இயேசு செய்து முடித்து விட்டார். இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன? அன்னைக்கு சிம்பிளா சொன்னாரு, போய் அந்த நதியில எந்திரிச்சு முங்கி எந்திரிச்சிட்டு போப்பான்னாரு. விளங்க இவனுக்கு புரிய மாட்டேங்குது, ஏற்றுக்கொள்ள முடியல. கர்த்தரால் தான் இன்னைக்கும் சொல்றாரு, மக்களால் அது விளங்க முடியல, புரிய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. பாருங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டு வெறும் விசுவாசம் போதுமா? ஆமா, வெறும் விசுவாசம் போதும், அவ்வளவுதான். நீ தேவன் அவரை மரித்தெழுந்து எழுப்பினார் என்று விசுவாசித்தால், இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கையிட்டால் ரட்சிக்கப்படுவாய், அவ்வளவுதான். வெரி சிம்பிள் சிம்பிள். சால்வேஷனை கர்த்தர் நமக்கு ரொம்ப எளிதாக்கி விட்டார், நமக்கு ரொம்ப எளிது. ஆனால் அந்த ரட்சிப்பு நமக்கு வருவதற்கு அவருக்கு அது எளிதா இல்லை. அவர் சென்ற பாதை கடினமான பாதை, கிரயம் கொடுத்தார். நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் தன்மேலே ஏற்றுக்கொண்டார். பாருங்க, இவனை போய் ஸ்நானம் பண்ணுனாரு. இயேசு சொன்னார், நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. இயேசு ஸ்நானம் பண்ணாராம். எதுல ஸ்நானம் பண்ணார்னா, 800 கோடி மக்களுடைய பாவத்துக்குள்ள ஸ்நானம் பண்ணாருங்க. பாவ சமுத்திரத்துக்குள்ளே ஸ்நானம் பண்ணார். அந்த பாவத்தினாலே மூழ்கடிக்கப்பட்டார். எல்லாருடைய பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு விடுதலை, உங்களுக்கு ரட்சிப்பு, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சந்தோஷம், அந்த பாரம் மனிதனை விட்டு நீங்குகிறது, பரிசுத்த மனிதனுக்குள்ளே வருகிறது. வாஸ்து முடிக்கிறேன். இதை
11வது வசனம். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். உனக்குள் நினைத்திருக்கிறதெல்லாம் சரியான கருத்து இல்லை. தேவன் என்ன நினைத்திருக்கிறாரோ அந்த நினைவுக்கு திரும்பு. நீ உனக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், ஆயிரம் நினைக்கலாம். எனக்குள் நினைத்திருந்தேன். மனுஷன் அவனுக்குள்ள ஆயிரத்தை நினைச்சு வச்சிருக்கிறான் பாருங்க, பாவத்தை குறித்து, ரட்சிப்பை குறித்து. இவன் சொல்றான் எனக்குள் நினைத்திருந்தேன். வெளியே வருவான், தடை விடுவான், என்னை பார்த்து அதை செய்வான் இதை செய்வான். நினைத்திருந்தேன் சொல்றான் பாருங்க. நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல. கர்த்தர் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நினைக்கிறதெல்லாம் வா, உன் நினைவெல்லாம் தூக்கி கொஞ்சம் கீழே வை. இங்கே ரட்சிப்புன்னு வந்துருச்சுன்னா, பாவ விடுதலை, பாவ விமோச்சனம் வந்துருச்சுன்னா, உன் நினைவல்ல என் நினைவுகள். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. என்னுடைய வழிகள் உன் வழிகளும் அல்ல. பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உன்னுடைய நினைவுகளை பார்க்கலும் என்னுடைய நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. புரியல, விளங்கல, அதை பற்றி பேச்சே கிடையாது. உனக்கு புரியாம இருக்கலாம், விளங்காம இருக்கலாம். ஆனா நான் சொன்னதை மட்டும் செஞ்சேனா சுத்தமாவ. பாருங்க 12வது வசனம். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதுக்கு, இவன் பேசுறான் பாருங்க. நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதுக்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடே திரும்பி போனான். இவ்வளவு தூரம் வந்துட்டான், ரட்சிப்புக்கு பக்கத்துல வந்துட்டு, மீட்புக்கு பக்கத்துல வந்துட்டு, சுகத்துக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டான். இன்னும் ஒரு ஸ்டெப் அதுக்குள்ள கோபம் வந்துருச்சு பாருங்க. மனிதனுடைய இருதயம், பாவ இருதயம், அவ்வளவுதான். பக்கத்துல வந்துருவாங்க, ரட்சிப்புக்கு பக்கத்துல வந்துருவாங்க, கர்த்தருடைய மீட்புக்கு பக்கத்துல வந்துருவாங்க. அங்க வந்து என்னத்தையாவது பார்த்துட்டு, அதை பார்த்துட்டு, இதை பார்த்துட்டு, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை. சர்ச்சுக்கு வருவாங்க, ஆராதனையில் கலந்து கொள்வார்கள், ஆலயங்களுக்கு போவார்கள், ரொம்ப ரட்சிப்புக்கு பக்கத்தில் வந்துடுவாங்க, கிறிஸ்துவுக்கு பக்கத்தில் வந்துட்டு திடீர்னு யாரையாவது பார்ப்பாங்க. அந்த அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, கிறிஸ்தவங்க சரியில்லை, இப்படி பேசுகிற ஆட்களாக இருக்கிறாங்க. கிறிஸ்தவங்களே சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. ரட்சிப்புக்கு பக்கத்து, ஐயா அவங்களையும் இவங்களையும் பார்க்காதப்பா. உனக்கு என்ன சொல்லப்பட்டது? உன் பாவம் விடுதலை ஆகிறதுக்கு கர்த்தர் உனக்கு என்ன பேசியிருக்கிறார்? அதை மட்டும் பார், அதில் மட்டும் கண்ணை பார். அவங்களையும் இவங்களையும் பார்த்து நித்தியத்தை நீ இழந்து விடாதே, நித்திய நரகத்துக்குள்ளே போய்விடாதே, அந்த நித்திய கோபாக்கினைக்குள்ளே போய்விடாதே. மனிதனை பார்த்து, மனிதர்களை பார்த்து, அவர்களையும் இவர்களையும் பார்த்து ரட்சிப்பின் அனுபவத்தை உற்றாதீங்கன்னு கர்த்தர் சொல்ற. பக்கத்தில் வந்துட்டு கிளம்புறான் பாருங்க. உக்கிரத்தோட திரும்பி போனான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். கூட இருக்கிற வேலைக்காரன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தயவா போய் பேசுறாங்க. ஐயா, அவன் பெரிய காரியம் ஒன்றும் சொல்லலையே, சிம்பிளாக தானே சொன்னார். போய் ஸ்நானம் பண்ணுங்க, சுத்தமாயிருவீங்கன்னு தானே சொன்னார். அதை செய்யுங்க. தயவாக பேசுகிறாங்க. சில நேரங்களில் சிலரோடு தயவாக பேசணும். இயேசு என்ன சொல்லியிருக்கிறார்? விசுவாசின்னு தானே சொன்னார், விசுவாசிக்கத்தானே சொன்னார், அறிக்கையிட தானே சொன்னார். அதை செய்யலாமே. பேசுகிறாங்க பாருங்க. நல்ல வேளை அவன் கேட்டான், இந்த வேலைக்காரர் சொன்னதை அவன் கேட்டுட்டான். 14வது வசனம். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். சுத்தமானான்னா ஒரிஜினல்ல என்ன அர்த்தம்னா, திரும்ப சேர்த்து கொள்ளப்பட்டான். திரும்ப he came back. ஒதுக்கப்பட்டு கிடந்தவன், தள்ளப்பட்டு கிடந்தவன், அருமையானவர்களே, சேர்க்கப்படுறது போல சேர்க்கப்பட்டான்ற அர்த்தம். பிரிங் பேக். அவனை மறுபடியும் அவன் சேர்க்கப்பட்டான். எப்படி தேவனை விட்டு பிரிந்த மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது தேவனோடு சேர்க்கப்படுகிறான், அதான் தேவனோடு மறுபடி இணைக்கப்படுகிறான்.
அந்த கடவுளோடு இணைக்கப்படுகிறான். கடவுளின் சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, தைரியம், வாழ்வு, அந்த நித்திய மோட்சம், நித்திய ஜீவன், இதெல்லாம் அவனுக்குள்ளே வைக்கப்படுகிறது. சுத்தமானான். சின்ன பிள்ளை மாதிரி, பாருங்க, சின்ன பிள்ளை மாதிரி மாறினான். அது மாதிரி ரட்சிக்கப்படும் பொழுது சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு சுத்தமாகிறோம். மறுபடியும் தேவனோடு இணைக்கப்படுகிறோம். இதாங்க ரட்சிப்பு. இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? நான் சொன்ன பாயிண்ட்டை மாத்திரம் மறுபடி, ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு மனிதன் என்ன செய்யணுன்றத பாயிண்டாக சொல்லி முடிச்சிடறேன் சுருக்கமாய். நம்பர் 1, நான் பாவி என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த இடத்துக்கு வர்றதே அநேகருக்கு முடியாததாக இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துக்கு வர வேண்டும். சிலர் பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டு இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு இரட்சகராக விசுவாசித்து அவர்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றதாக அநேகர் சாட்சி சொல்லுவார்கள், சொல்லியிருக்கிறார்கள். அந்த அனுபவத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நான் தவறுன்னு சொல்லவில்லை. ஆனால் ரட்சிக்கப்படுறதுக்கு எல்லா பாவத்தையும் அறிக்கையிட வேண்டும் என்பது கட்டளை அல்ல. ரட்சிக்கப்படுறதுக்கு நம்முடைய பாவங்களெல்லாம் அறிக்கையிடுறது முக்கியம் இல்லை. பாவங்களை அறிக்கையிட்டால் ஒருவேளை ஆவியானவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில், இயற்கைக்கு மேலான விதத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினால், சில நோக்கங்களுக்காக உங்களை அதிலிருந்தெல்லாம் வெளியே கொண்டு வரணும், அப்படிப்பட்ட காயங்கள்ல இருந்து, அப்படிப்பட்ட பாதிப்புகள்லேருந்து வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக ஒருவேளை சில நேரங்களில் பாவங்களை கர்த்தர் உணர்த்துவாரானால் பாவங்களை அறிக்கையிடுறது தப்பு இல்லை. ஆனால் பாவங்களை அறிக்கையிடுவது கட்டாயம் அல்ல. எது கட்டாயம்? பாவி என்பதை அறிக்கையிட வேண்டும். நான் ஒரு பாவி என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். நான் ஒரு பாவி என்பதை அறிக்கையிடணும். அதுதான் முதல் ஸ்டெப் நம்பர் 1, நான் பாவி என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். நம்பர் 2, என் பாவத்துக்கான பரிகாரம் ராஜா கிட்ட கிடையாது, பெரிய மனுஷங்கிட்ட கிடையாது, அருமையானவர்களே பாஸ்டர்கிட்ட கிடையாது, பிரசங்கியார்கிட்ட கிடையாது, இயேசுவினிடத்தில் மட்டுமே உண்டு. இயேசுவே என்னுடைய பாவத்துக்காக மரித்திருக்கிறார், இயேசுவே பரிகாரி என்பதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து 3வது, மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய மனதை கிறிஸ்துவின் பக்கமாய் திருப்ப வேண்டும். நம்முடைய உள்ளத்தை கிறிஸ்துவின் பக்கமாய் திருப்ப வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். 4வது, இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கையிட வேண்டும். என்றால் ரோமர், அதை மாத்திரம் வாசித்து முடிப்போம். 10ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 9-10. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரட்சிப்பு, அதான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். கிருபையினாலே ரட்சித்தார். நம்முடைய கிரியை அல்ல, நம்முடைய எஃபர்ட் இல்லை, நம்முடைய முயற்சிகள் அல்ல, நம்முடைய பிரயாசங்கள் அல்ல, கிருபையினாலே கர்த்தர் ரட்சிக்கிறார். இப்போ நம்ம வேலை என்ன அப்படின்னா, அந்த கிருபையை அங்கீகரிப்பது. எப்படி அங்கீகரிக்கிறோம்? இயேசு மரித்தார் இல்லை, இயேசு எனக்காக மரித்தார். இயேசு எனக்காக மரித்தார். இதுதான் பாயிண்ட், மிக முக்கியமானது. இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக உயிர்த்தெழுந்தார். ஆகவே அந்த இயேசுவே என் வாழ்நாளெல்லாம் எனக்கு ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர் இல்ல, இயேசுவே எனக்கு ஆண்டவர். இந்த இடம் வரும்பொழுதுதான் ரட்சிப்பின் அனுபவத்தை மனிதன் பெற்றுக்கொள்கிறான். அருமையானவர்களே, ஆவியானவர் நமக்கு இடைபடுவாராக. இவ்விதமாய் ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ரட்சிப்புனா என்ன, ரட்சிக்கப்படுறதுனா என்னன்னே தெரியாமல் மக்கள் அருமையானவர்களே ஆவிக்குரிய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார்.
ரட்சிப்புனா என்னன்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பயங்கரமான கொடுமையான பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி விட்டார், சுத்தமாகி விட்டான். எப்படி குஷ்டரோகம் அருமையானவர்களே அந்த தழும்பே இல்லாமல் அவன் சுத்தமானானோ, அதுபோல பாவமே இல்லாமல் கர்த்தர் நம்மை கம்ப்ளீட்டாக கழுவுகிறார், கம்ப்ளீட்டாக நம்மை விடுதலையாக்குகிறார். அதுதான் ரட்சிப்பு. இது நம்முடைய திறமையினால் அல்ல, நம்முடைய கெட்டிக்காரத்தனத்தினால் அல்ல, நம்முடைய முயற்சியினால் அல்ல, அவருடைய கிருபை. அந்த கிருபையை நம்ம விசுவாசத்தினாலே அங்கீகரிச்சா போதும். விசுவாசி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுகிறவர்கள் அருமையானவர்களே, உள்ள மகிழ்ச்சியினால் நிரம்புகிறது, சந்தோஷத்தினால் நிரம்புகிறது, களிகூறுதலினால் நிரம்புகிறது. கர்த்தரோடு இணைக்கப்படுகிறான், கர்த்தரை இன்னும் தேட ஆரம்பிக்கிறான், கர்த்தருடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் அருமையானவர்களே அப்படிப்பட்டவர்கள் தேட ஆரம்பிக்கிறார்கள். ஜெபிக்க ஒரு வாஞ்சை, ஒரு பசி ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறது. ஏன்னா அவர்கள் தனிப்பட்ட விதத்திலே உண்மையாய் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். ஒன்று, இப்படிப்பட்ட அனுபவத்தை நீங்கள் இதுவரை பெறாமல் இருப்பீர்களானால், இதுவரை என் பாவத்துக்கு ஒரே பரிகாரம் கிறிஸ்துதான் என்பதை நீங்கள் அறியாமல் இருப்பீர்களானால், இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், மனம் திரும்புங்கள், விசுவாசித்து இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கையிடுங்கள். நம்பர் 1. நம்பர் 2, ஏற்கனவே அறிக்கையிட்டவர்கள், ஏற்கனவே ரட்சிப்பின் அனுபவத்தை ருசித்தவர்கள், இந்த அனுபவத்தை பெறாமல் இருக்கிற, இன்னும் அந்த பாவ குஷ்டத்துக்குள்ளே கிடக்கிற அப்படிப்பட்ட மக்களுக்காக ஒன்று பரிந்து பேசுங்கள், இன்னொன்று அவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவு நற்செய்தியை சொல்லுங்கள், சுவிசேஷத்தை சொல்லுங்கள். அந்த சிறு பெண்ணை போல அவரிடத்தில் போனால் நலமாகும். அதான் அவ சொன்ன சுவிசேஷம். அந்த நாகமான் சுகத்தை பெற்றுக்கொண்டார். அவள் சொல்லாமல் இருந்திருப்பாளானால் குஷ்டத்திலேயே செத்து மடிந்திருப்பான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! மக்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவது, மக்களுக்கு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துவது. ஒப்புக்கொடுங்கள், ஆண்டவரே என்னை பயன்படுத்தும். அந்த சிறு பிள்ளையை போல நானும் சொல்ல என் வாயை அர்ப்பணிக்கிறேன், என் நாவை அர்ப்பணிக்கிறேன். ஒப்புக்கொடுங்கள், கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளில் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அடிப்படையான சத்தியத்தை, ரட்சிப்பின் அனுபவத்தை ஆண்டவரே எங்களுக்கு நீர் விளக்கி காண்பித்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இன்னும் பெறாதவர்கள், எங்கள் குடும்ப உறுப்பினர்கள், எங்கள் நண்பர்கள், எங்கள் பிள்ளைகள், பெற்றோர், உடன் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் இந்த அனுபவத்தை பெறணும் ஆண்டவரே. அந்த குஷ்ட ரோகத்திலேயே வாழக்கூடாது, பாவம் என்கிற குஷ்டரோகத்திலேயே ஜனங்கள் வாழ்ந்து அழிந்து போயிடக்கூடாது கர்த்தாவே. ஆண்டவரே, அவர்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், உம்மை விசுவாசிக்கணும், உம்முடைய கல்வாரியை விசுவாசிக்கணும், உம்முடைய இரத்தத்தை விசுவாசிக்கணும், விசுவாசித்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். மதுரை பட்டணம் ரட்சிக்கப்படணும், தமிழ்நாடு ரட்சிக்கப்படணும், இந்த தேசம் முழுவதும் ரட்சிக்கப்படணும். நீர் ஒருவரே இரட்சகர் என்பதை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. உம்மை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டு உமக்கு பின்னால் வர கர்த்தர் உதவி செய்யும். இந்த நாள் இந்த வேத தியானத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இடைப்படும், தொடர்ந்து பேசும். உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.